திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில் வந்து தில்லைநகரில் நான் ஒரு ஆண்டர்பிரனர். நான் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாஸ் அவுட் 2002. Then we are going to attending for interview, campus interview for selected in IBM. After that going to Wipro. Then I am experienced for HCL Infosys. ஸோ இந்த 3 கம்பெனிலையும் வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 2008 வந்து ஐடி டவுன். ஃபாரினுக்கு போகிற நிறைய ப்ராஜெக்ட் வந்து லாஸ் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர்த்த வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, அவுட் கம் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் கொத்தான் நிறைய பேர் வெளியில் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு போய் ஜாப் சர்ச் பண்ணும்போது அந்த விப்ரோ, HCL Infosys, IBMல கிடைச்ச அந்த ஒரு ஐடி செக்டர்ஸில் கிடைச்ச ரெகக்னைஸ்ட் வந்து லோக்கலில் எங்கேயுமே கிடைக்கல. எங்கேயுமே போய் பயோடேட்டா போய் கொடுத்துட்டு போய் ஒர்க் கேட்டோம்னா அதுக்குரிய அந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்து தேடும்போது அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் சரியாகவே அமையல. ஸோ அன்றைக்கி திங்க் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஓனாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் டைம் ஐ எம் ஸ்டார்டட் தட் பிஸ்னஸ் ஃபார் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஐ ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் விப்ரோ, IBM, HCL வந்து ஹார்ட்வேரில் இருந்ததுனால நான் அதில் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ஒர்க் பண்ணினேன். ஸோ ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பித்தேன், ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டெக்னாலஜி வளர வளர இந்த சிப் லெவலில் சர்வீஸ் பண்ணிட்டு ஆரம்பித்தேன். அப்போது மதர் போர்டு, இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்யூட்டையும் நானே டயக்னைஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஐ எம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஹார்ட்வேரில் இருக்கிற அந்த பிளான்ட்டில் வந்து அசம்பிளிங் கிடைச்சதுனால எனக்கு ஈஸியாக வந்து என்னால் அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு, இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து சிஎம்மாக வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு லேப்டாப் கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஏழை எளிய பீப்புளுக்கு எல்லாமே லேப்டாப் கிடச்சிது. ஸோ லேப்டாப்பையும் நான் சர்வீஸ் பண்ணி அதையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். டெக்னாலஜி மாறுது, ஸ்மால் கம்ப்யூட்டராக நம்ம கையில் செல்ஃபோன் வந்துடுச்சு. ஸோ செல்ஃபோனை அப்டேட் பண்ணிட்டேன். தென் செல்ஃபோனும் சேல்ஸ் சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் டெக்னாலஜி மாற மாற சிசிடிவி கேமரா, அடுத்த டெக்னாலஜி வந்து சிசிடிவி கேமராவில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் கற்றுக்கிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா 2023லேருந்து ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது சோலார் பேனல், அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த இன்பிட்வீன் டைமில் ஃபேக்கல்ட்டியாக கூப்பிட்டாங்க. ஃபேக்கல்ட்டியாக போய் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குள்ளே போயிட்டு ஸ்கில் இந்தியாவில் ஃபேக்கல்ட்டியாக போனேன். அப்போ இந்த லேப்டாப் கோர்சஸ், இன்டர்நெட்டு, இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கோர்சஸை கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, டேலி அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணேன். 2017 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து ஃபேக்கல்ட்டியாக நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். பிஸ்னஸை சைடில் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் க்ளோஸ் பண்ணலை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இப்போ நான் அசஸராகவும் இருக்கேன். ஸோ நான் பிஸ்னஸ் தான் வெரி வெல்லாக பண்ணிட்டு இருக்கேன். இங்கே என்ன அப்படின்னா இந்த குரூப்பில் வந்தது இந்த ஹெட்லைன், த பவர் ஆஃப் ஷீ உமன் ஜேர்னி, அதை பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ராக்டாக இருந்துச்சு. இந்த பவர் ஆஃப் உமன் ஜேர்னி வந்து நிறைய நம்ம விமென்களுக்கு நம்ம மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்ம பண்ணுறதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் அடுத்தவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வளரும் அப்படிங்கிறதுக்காகவும், இங்கே யாராவது வந்திருக்கா இந்த மாதிரி பிஸ்னஸ் ரெட்டியில் வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்போஸோடு வந்தேன். பட் எல்லாருமே வந்து வளரும் இளைஞர் ஆண்டர்பிரனராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸி, காம்ப்ளிகேட்டடே கிடையாது. கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும், ஸ்கில்லில் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ வி வில் டூ எனி பிஸ்னஸ். அப்போ நம்மளை வந்து தயார்நிலைப்படுத்திக்கணும். படிப்புங்கிறது வந்து நமக்குரிய நாலேஜை வளர்க்கும், பிஸ்னஸ்ங்கிறது வந்து நமக்குரிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ஸியாக, ப்ரைவேசியாக ஒரு லேடி விமென்ஸ் வந்து நம்ம லீவ் பண்ணோம், லைஃப்பை வந்து லைஃப் பண்ணணும் எந்த சுச்சுவேஷன்லையும் அப்படின்னு சொன்னால் we will start the business. ஸோ அதுக்காக சரி இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி NITயில் ஒரு பிளாட்ஃபார்மில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது MSMEயோடது அப்படிங்கிறப்ப விமெனுக்காக நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்னால் 3 நாள் வந்து கலந்து கொள்ள முடியல. ஏன்னா நான் ஒர்க் பிஸியில் இருந்தேன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து திருச்சி தென்னூரில் இருக்குது. என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 54 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்டாக லேடிஸ்க்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். இந்த லேடிஸுங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கிங் செக்டார்ஸ்லேருந்து நிறையா போய் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெலிகாலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, சிஸ்டம் ஓரியன்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 54 பேர் எங்கள் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஹெட்லைன் ப்ளஸ் இன்ட்ராக்ட் வித் MSME அந்த NIT அந்த இதில் வந்து என்ன மாதிரியான அவங்களுடைய சிலபஸ் பார்த்தேன். சிலபஸில் சில தகவல்கள் நமக்கு புதுசாக கிடைக்கும். அப்படி
அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நாலேஜ். அப்போ தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கே நிறைய போக முடியும். ஸோ அதனால் எல்லா ஒர்க்கையும் நேற்றுக்கே நைட்டு ஃபுல்லாக போஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் குட் டியூட்டியை கொடுத்துட்டு 4 o'clock எழுந்திரிச்சு அவங்களுக்கு இமெயில் தட்டி மெசேஜ் கொடுத்து நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கலந்துருக்கேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ ஆண்டர்பிரனருக்கு சில காம்படிஷன்ஸ் மட்டும் இருக்குது. அந்த காம்படிஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிற காலத்துலேருந்து வளர்த்துட்டிங்கன்னா நல்லது. ஸோ நாளைக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் கிடைக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரு தொழில் கையில் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.